மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் திருநெல்வேலிக்கு வந்தபோது சர்வதேச தரத்தில் ஒரு விளையாட்டு மைதானம் ராதாபுரத்தில் அமைக்கப்பட்டு சொன்னார்கள். கடந்த மாதம் நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் அதற்காக சென்னையிலிருந்து மாநிலங்களூர் அடிக்கல் நாட்டார்கள். அந்த இடத்தில் 10 ஏக்கர் நிலத்தில் அந்த சர்வதேச தரத்தில் உள்ள விளையாட்டு மைதானம் 400 அடி தடகள போட்டிக்கான 400 மீட்டர் தடகள போட்டிக்கான மைதானம், அதே போல கைப்பந்து, இறகுப்பந்து, கால்பந்து, கபடி போன்ற பல விளையாட்டுகள் விளையாடுவதற்கு தரமான இண்டோர் உள் விளையாட்டு அரங்கம், வெளி விளையாட்டு அரங்குகள் எல்லாம் அமைப்பதற்கான பணி இங்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் திருநெல்வேலிக்கு வந்தபோது சர்வதேச தரத்தில் ஒரு விளையாட்டு மைதானம் ராதாபுரத்தில் அமைக்கப்படும் என்று சொன்னார்கள். கடந்த மாதம் நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் அதற்காக சென்னையிலிருந்து காணொலி மூலம் அடிக்கல் நாட்டார்கள். அந்த இடத்தில் 10 ஏக்கர் நிலத்தில் அந்த சர்வதேச தரத்தில் உள்ள விளையாட்டு மைதானம் 400 அடி தடகள போட்டிக்கான 400 மீட்டர் தடகள போட்டிக்கான மைதானம், அதே போல கைப்பந்து, இறகுப்பந்து, கால்பந்து, கபடி போன்ற பல விளையாட்டுகள் விளையாடுவதற்கு தரமான இண்டோர் உள் விளையாட்டு அரங்கம், வெளி விளையாட்டு அரங்குகள் எல்லாம் அமைப்பதற்கான பணி இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற ஜனவரி மாதம் 31ஆம் தேதிக்குள் அனைத்து பணிகளையும் முடித்திருவதாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த பணிகளுக்காக 14,77,00,000 ரூபாய் நிதியை தந்த முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் நம்முடைய மாவட்ட மக்கள் சார்பாக நன்றி. ஏற்கனவே இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி சட்டமன்றத்தில் நிறைவேற்றி கொடுக்கின்ற மசோதாக்களுக்கு as soon as possible எவ்வளவு விரைவாக அதற்கு அனுமதி கொடுக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு. அதற்கு எதிராக மாண்புமிகு தமிழக ஆளுநர் அவர்கள் ஓராண்டு ஈராண்டு காலம் மசோதாக்களை கிடப்பில் போட்டதால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். அந்த வழக்கை விசாரித்த 2 நீதிபதிகள் இவ்வாறு செய்தது தவறு, as soon as possible எவ்வளவு விரைவாட்டுங்கிறத ஒரு கால நிர்ணயம் பண்ணி கொடுத்து 1 மாதத்துக்குள்ள கொடுங்க, இல்லை 3 மாதத்துக்குள்ள நீங்க இதெல்லாம் ஒரு தகவல் சொல்லுங்கன்னு சொல்லி அந்த தீர்ப்புல விருப்பு வெறுப்பு இல்லாம நீங்க நடந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க. அந்த தீர்ப்பை எதிர்த்து யாரும் போகல. உச்ச நீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்த வழக்குல நான் அந்த தமிழ்நாடு அரசு பெற்ற அந்த தீர்ப்புக்கு எதிராக யாரும் போகல. நம்முடைய மாண்புமிகு குடியரசு தலைவர் அவர்கள் 14 சந்தேகங்களை கேட்டாங்க. அந்த சந்தேகங்களுக்கு நேற்று விளக்கம் தான் சொல்லியிருக்கு. நீங்க நினைக்கிறபடி அது ஜட்ஜ்மெண்ட் இல்ல, சுப்ரீம் கோர்ட் ரூலிங் இல்ல. என்ன கேட்டாங்களோ குடியரசு தலைவர் அதற்கான அவங்க கேட்டாங்க, இதுக்கு எங்களுக்கு விளக்கம் கேட்டாங்க, விளக்கம் தான் கொடுத்தாங்க. நீங்க நேற்று சொன்னது ரூலிங் இல்ல, ஜட்ஜ்மெண்ட் இல்ல. ஜட்ஜ்மெண்ட் 2 நீதியரசர்கள் தந்ததுதான் ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட தடையோ அது தப்புன்னையோ சொல்ல முடியாது, சொல்லல.